வானவர் ஓட்டின ஞானமுணர்த்தின மோனலை கொலைகாரனே வானவர் ஓட்டின ஞானமுணர்த்தின மோனலை கொலைகாரனே முட்டிகளே ஒருமித்து கமல் முகில் மீதி குரேன பூரணனே மூவரி நடுவா யாத்தின் பொருளாய் மூவரி நடுவா யாத்தின் பொருளாய் முயந்தோடருள் நிறை தப்புமியலந்தோருளை முயந்தோடருள் நிறை தப்புமியலந்தோருளை முயந்தோடருள் நிறை தப்புமியலந்தோருளை முயந்தோடருள் நிறை தப்புமியலந்தோருளை பாடின பலனி பான் பரநாமன் அவள் பாதமணி ஓர்க்கி வருசேமோ பாடின பயனலி பரநாமணி உலகினை காக்கப்பட்டு அவளாரோ மாவில் குயந்தது சிராமன் எனு நாமம் உலகினை காக்கப்பட்டு அவனோ அதி உயர்ந்தது ஸ்ரீராம எனும் நாமோ அறிவு புகழ்ந்த ஒரு அவதாரோ அறிவு புகழ்ந்த ஒரு அவதாரம் அறிவு புகழ்ந்த ஒரு அவதார நமக்கு ஆக்கி தந்தா கீதை எனும் பாதம் ஆட்சி தந்தோ கீதம் எனும் கீதம் பாரினை போக்க வேண்டி பார்க்கடலில் துயிலே பாரினை போக்க வேண்டி பார்க்கடலில் துயின்று பாக்கியவதி லட்சுமி தன்னை மாதினின்று பாக்கியவதி லட்சுமி தன்னை மதி அணிந்து நீ போர்க்கரு புரிவார் அந்தாமா பூயனே மாயன யாரும் பனி போர்க்கரு புரிவார் அந்தாமா பூயனே மாயன யாரும் ஸ்ரீராமா ஸ்ரீராமாயா நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நான் இன்று காலை எழுந்து கலைக்கணங்களை முடித்துக்கொண்டு கைலாயம் என்று வரம்பில் ஞானம் வரம்பில் காட்சி வரம்பில் இன்பம் வரம்பில் ஆற்றல் நாம உண்மை தோத்திரமை ஆயில்மை இடையும் சொல்லக்கூடிய 8 குணங்கள் ஈசாய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று ஒன்று சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அமலாசுரம் அச்சா கூர்மா வராகா வாமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கர்கின்னு சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் அந்த பரந்தாமனை கண்டு வணங்கி அவன் எல்லா சிறப்புகள் கல்வி வழிவெற்றி நன்மக்கள் பொன் நெய் நல்குணுகச் அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமியை கண்டு வணங்கி அவன் ஆசைப்பட்டு பின்னாலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசி முடிக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய படைப்பு தொல்லிக்கு கத்தாகப்பட்ட பிரம்மதமனை கண்டு வணங்கி அவன் ஆசிரியர் வெள்ளை கலையொடுத்து வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தில் வெட்டியிருப்பார் வெள்ளை அரியாசன அரசரோடு என்னை சரியாசனம் வைத்ததா என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி அந்த கலைவாணியை கண்டு வணங்கி நேராக வந்து கொண்டிருக்கும் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக எனது தந்தை பிரம்மா முதலிலே 4 வரை தோட்டி வைக்கிறார் அடுத்த 10 பேரை தோட்டி வைத்தார் அதிலே நாரதகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடப்பட என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்திரவனக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்தேன் கந்திரவனக பிறந்தேன் பல இன்னல்களை அனுபவித்தேன் இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாக்கப்பட்ட பிரமதவனுக்கு மகனாக விளைக்கப்பட்டவன காலத்தில் என் தன்னன படத்தக்கணைக்கு இடையே செய்ததால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனது சிரமான 1000 என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளை குணத்தை தங்க கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவண்ணா இன்றைய கழகத்திற்கு ஒரு வழியும் விடைக்கவில்லை என்று நினைத்திருந்தேன் ஆனால் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக எமது கழகத்திற்கு விலை கிடைக்குமோ தோன்றுகிறது சரி வேண்டது வேண்டாமையின்றி காத்த தொழிலை கடமையின கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபத்து கொண்டிருக்கும் இறைவனும் செல்லும் 16 வகையிலும் சித்திர பதமையாக வீட்டிறக்க மகாலட்சுமியின் கடவுளும் நான் வினைத்தீவன் என்று சொல்லப்பட இறைவனுக்கேற்ப ஏகாந்தமாக உயிர்களை படைக்கும் பிரம்ம தந்தையும் நாரதா கலகப்பிரியா என்று சொல்லப்பட்ட
எனக்கு பாத்திரமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் என்னது போன்ற காரண காரிய பெயர்களை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லல்வோம் வல்வினிவோம் அன்னை வீட்டில் பந்த துள்ளைவோம் போகா திரும்பும் நல்ல குணமதிக மாமரோனை கோபுரத்தை விட்டிருக்கும் கணபதியை கைதுள்ளதாக்கால் என்று சொல்லியிருக்கின்றார்களே, கணபதியை வணங்கி அவரை இணங்கி யாம் கழகத்தை துவங்கி ஆகப்படி கரைந்து பார்க்கலாம். நாராயணன் கணநாதல் புகழ் பாடும் கீதம் கணநாதன் புகழ் பாடும் கீதோ அந்த கணபதி அருள் தானே கணநாதல் புகழ் பாடும் கீதோ உயிரானி தினமீட்டி ஓம் என்ற சுரம் காட்டி மயிலே கணபதியை தினம் பாடினே பூமி மீது உனை கொண்ட புகழ் தேடினே பூமி மீது உனை கொண்ட புகழ் தேடினே கணநாதன் புகழ் பாடும் கீதோ மகிழ் உண்டை பரிசாக்கி மனம் தேத்தினார் வடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேர்த்தினான் உமையாலும் சிவனாலும் உறவாத இடம் தேடி மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய் உமையாலும் சிவனாலும் உறவாத இடம் தேடி மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய் சக்தி என்ன விளக்கு வரமட்டி என்ன கொடியே உனை பற்றி கொண்டு தின சொட்டி மூன்று வரம் விளக்கு உனக்கு மனக்கும் தினம் தினம் கணநாதன் புகழ் பாடும் கீதோ அந்த கணபதி அருளானே கணநாதன் புகழ் பாடும் காமம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமே கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காமம், குரோதம், உலோபம், மோகம் என மாற்றி சொல்லக்கூடிய அறுவகைப்பை வேறறுத்து மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகத வசுத்தி ஆங்கி என்று சொல்லப்பட்ட 6 ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதரித்த உமையன தவச்செல்வன் நெற்றிக்கண்ணன் தோற்றுத்த வெற்றி வீரன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்மருகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கிறானே. இந்த இடத்திலே நமக்கு ஒரு நல்ல கழகம் உருவாக வேண்டும், அதுவும் நன்மையிலே முடிய வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது, இடத்தை பார்க்கும் பொழுது நதிகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தானே இங்கே கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதற்காக சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றியது வணக்கம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே எனது சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்.
இது என்ன பொன்னாடை வழங்கி இந்த மாலை போட்டவுடனே பொன்னாடை போட்டுறாங்க மாலை போட்டாங்கன்னு சொல்லலாம். அது என்ன பார்த்து பயப்பட வேண்டாம்னு என்னமோ ஒன்று சொன்னீங்களே, யாரை பார்த்து சொல்கிறீங்க? வள்ளி நந்தினி அவர்களை பார்த்து அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அப்புறம் சாப்பிட போன இடத்துல அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன பேசணும்? நீங்கள் வரல, நம்ம வரல. இங்கே என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி நந்தினியை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா? பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் அவங்க எனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தெரியுது, நீங்கள் சொல்றது போட்டு விட்றீங்கன்னு தெரியும். யார் வீட்டில் சாப்பிட்டு யார் வீட்டில் சாப்பிட்டோம்னு சொல்லவா? அவர் அண்ணன் அருண்குமார் வீட்டில். உண்மையா இல்லையானே? ஆமாம். அப்புறம் இது அப்புறம் வேற என்ன சொல்லணும்? சரி விடுங்க. என்ன சாப்பிட்டோம்னு சொல்லவா? நீங்கள் அதை சாப்பிட்ருப்பீங்க, எனக்கு வேணான்னு சொல்ல. ஏன் அவன் நீங்கள் சாப்பிடுங்க, அவங்க சொல்லியிருக்கட்டுங்க. நீங்க சக கலைஞர்ல ஒருத்தர் தானே? ஆமா. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? இல்லங்க, என்னை சொல்றாங்க இந்த மாதிரி பயப்படாத. நான் கேட்குறேன், அவங்க கிராமத்தில் ரசிகர்கள் அவங்களுக்குள்ள விருப்பத்தை எதாவது ஒன்று சொல்லுவாங்க, எழுதி கொடுப்பாங்க. சரியா? உங்களுடைய அனுபவம் எத்தனை வருஷம் தெரியுமா? 35 ஆண்டு காலத்தை தாண்டி. சரியா? இது நியாயமான செய்தி சொல்றீங்க. நீங்க போகாத ஊர்ல ஏறாத மேடையில வாங்காத பட்டம் இல்ல. அப்புறம் ஏதோ வந்திருக்காங்களே வள்ளி. இல்ல நீங்க வேற மாதிரி ஒரு ஏகவசனம் பேசுறீங்க. வந்திருக்காங்களே வள்ளி. இல்லை அது என் மனதை வேதனைப்படுத்துது. நான் எதுக்கு சொல்றேன்? தாங்களை நான் மன்னிக்க மாட்டேன் சுவாமிகள். இல்ல என் மனதை புண்படுத்தி இருக்கீங்க. நாங்க சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இல்ல பாதிக்கப்பட்டீங்க. இந்த தட்டுக்கு இவ்வளவு மகிமை இருக்கா? ஏங்க நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. உங்களுடைய அனுபவம் வந்து 35 ஆண்டு காலத்துக்கு மேல. அவங்களுடைய அனுபவம் இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள தான். அதில் இடையில 2 வருஷம் கொரோனா வேறு வந்துச்சு. பார்க்க போனோம்னா ஒரு 3.5 ஆண்டு தான் இருக்கும். அப்படி சொல்லுங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவங்களால நின்று பதில் சொல்ல முடியுமா? போகிற நேரம் அப்புறம் நான் அடுத்து போறீங்க. அவங்க எதை வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தான் தெரியும். நன்றி. ஆமாம், நன்றி. நீங்கள் தைரியமாக பேசுங்க. தைரியம் பேசுங்களேன். தெரியும், வாழைப்பழம் பக்கத்தில் இருக்கே எனக்கு தெரியுமியா? வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவீங்க எனக்கு தெரியும். ஆமாம், எல்லாம் சரி. எல்லாருக்கும் பொன்னாடை போத்துனாங்க. ஆமாம். இருடா, இப்போ இது முக்கியமா வாழைப்பழத்தை கொண்டு பாப்பா. நான் கேட்குறேன், எல்லாரும் பொன்னாடை போத்துனாங்க. எங்களுக்குமே போத்துறாங்க. சந்தோஷம். அப்புறம் என்ன உங்களுக்கு எதுக்கு மாலை போட்டாங்க? ஏன் மாலை என்ன வந்து வரவேற்று போட்டிருக்காங்க? நாங்களும் இந்த ஊருக்கு தானே வந்திருக்கோம். இல்லைங்க, நீங்கள் வந்து நம்ம இசைக்கலைஞர் நாடகலைஞர், நான் நாடக அமைப்பாளர்னு அதுக்கு மாலை போட்டிருக்காங்க. அமைப்பாளர்னா தான் இந்த காலையில் தொகை கொடுக்குறாள்ல இந்த சாமி. எனக்கு சாமிங்கிறதுனால போட்டு மாலை போட்டிருக்காங்க. கோயிலில் இருக்கும் சாமி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறதுனால தாங்க போட்டிருக்காங்க. தாராளமாக போடட்டும்ங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. தாராளமாக போட்டுட்டோம், யார் வேணாம்னா. ஆனால் அது ஒரு திறமையான ஆளு, தகுதியான ஆளுக்கு போடணும். உங்களுக்கு ஏன் போட்டான்னு கேட்குறேன். நான் வந்து ஒரு பாட்டு தான் முடிச்சிருக்கேன். எனக்கு திறமை இல்லை, தகுதி இல்லைன்னு எப்படி நீங்கள் கண்டீங்க? இப்போ எதுக்கு மாலை போட்டா அதை சொல்லுங்க. என்னை பாராட்டி போட்டிருக்காங்க. இங்கே வந்திருக்காங்களே டான்ஸு ராணிஸ்ரீ. சரி. அவங்க அடுத்த வருஷம் ராஜநடிகை வள்ளியா வேஷம் போட போகிறாங்க. அவங்க இப்போ ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்காங்க. வள்ளிக்கா? ஆமாம். சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த வகையில் அவங்கள நீங்கள் பார்த்துருக்கணும், சந்திச்சிருக்கணும், பேசி ஜெயிச்சிருக்கணும். இந்த மாலையை போடலாம், பொன்னாடை போத்தலாம், நியாயம். சரி. வந்திருக்கால பபூன் அருமை அறிகரன் ஐயா. ஆமாம். அவர் ஒரு நாடக உலக செவாலியர். அவரை நீங்கள் சந்திச்சிருக்கணும், பேசியிருக்கணும், அதில் ஜெயிச்சிருக்கணும். இந்த மாலையை போடலாம், பொன்னாடை போத்தலாம், தவறு இல்லை. வந்திருக்காங்களா வள்ளி. சிறு வயதாக இருந்தாலும் தமிழகம் எங்கும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ராஜநடிகை. அவங்கள நீங்கள் சந்திச்சு பேசியிருக்கணும், ஜெயிச்சிருக்கணும். இந்த மாலையை போடலாம், நியாயம். சரி. நீங்கள் யாரையுமே சந்திக்கலையே, எதுக்கு உங்களுக்கு இந்த மாலை? ஒரு மாலை ஓட்டது பிரச்சனையா? ஏன்னே அப்படி இவர் இருக்கையில் என்ன போட்டீங்க? நீங்கள் நிறைய புராணம் படிச்சிருப்பீங்க, இதிகாசம் படிச்சிருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா பேசுகிற கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமாயணம் என்ற ஒரு இதிகாசத்திலே சீதை இருக்கும் இடத்தை முதலிலே கண்டவர் யாருன்னா ஆஞ்சநேய பெருமான் தான் காண்கிறார். ஆஞ்சநேய பெருமான் வந்து சீதை இருக்கும் இடத்தை ராமனிடத்திலே கண்டேன் தேவி என்று சொன்னார். ஆனால் சீதையிடம் ஆஞ்சநேய போனோடனே அங்கே போய் பார்த்தோடனே சீதைக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை ராவணனுடைய தூதுவராக கூட இருக்கலாம் என்பதற்காக. ஆனால் ஆஞ்சநேய பெருமான் நான் ராமருடைய தூதுவன் என்பதை நிரூபிக்கிறார். அப்பொழுதுதான் மனசு சந்தோஷமாக வருது. இனிமே இந்த ராமாயணம் வெற்றி வரப்போகுது, நம்மளை நம் கணவர் அழைத்து செல்ல போகிறார் என்று நினைத்து பக்கத்திலே மகிழ்ச்சியிலே பக்கத்திலே ஒரு இலையை கிள்ளி, இதுவே உங்களுக்கு வெற்றி இலையாக மாறட்டும் என்று இந்த ராமாயணம் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக சீதா பிராட்டி அந்த இடத்திலே ஒரு இலையை கிள்ளி வெற்றிலையாக ஆகட்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி நம்ம ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை போடுவதற்கு காரணமே. அதனால தான் அந்த ராமாயணம் வெற்றி பெற்றதுக்கு ஒரு காரணம். அதுபோல இந்த இடத்திலே நான் வந்திருக்கிறேன், மற்றவர்களை சந்தித்து நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்பதை முதலிலே எடுத்துக்காட்டி அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வெற்றி மாலையாக போட்டிருக்காங்க.
இதுக்கு மேல ஒரு ஏதாவது ஒரு காரணம் வேணும்னா சொல்லுங்க. தாராளமா உங்களுக்கு போடலாம், மாலை போடலாம், பொன்னாடை போடலாம், தவறே இல்லை. மகிழ்ச்சி. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு ஏன் வெற்றிலை மாலை போடுறோம் அப்படிங்கிறப்ப நீங்க சொல்லவும் தான் எங்களுக்கு தெரியுது அதுல எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது. நன்றி நன்றிண்ணே. அதுலயும் ஒரு சந்தேகம் என்னையா இல்ல, ஆஞ்சநேயர் போய் சீதையை சந்திச்சதுக்கு அப்புறம் தானே அந்த அம்மா அந்த இலையை கொடுக்குறா, அதானே அப்புறம் வெற்றிலை. ஆமா, நீங்க இங்க வந்து யாரையுமே பார்க்கலையே. நீ சுதியப்படி தம்பி முதல்ல. சுந்தரம் நிறைந்த தொம்பும் பொன்சிறந்த மங்ககிவள் இந்த கொலைக்கு சுந்தரம் நிறைந்த தொம்பும் பொன்சிறந்த மங்ககிவள் இந்த உலகிற்கே வந்தார். அந்தரமே கொண்டு தேவ சுத்திமே முழங்கி வரும் அந்தரமிகுந்த தேவர் தும்பிமி முழங்கி வரும். இந்திரன் வணக்கம் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்ககிவள் இந்த உலகிற்கே வந்தார். பாட்டே பாட வேணாம். வருகிறார் காவலர், வைக்கலாம். அப்பா ஏயா உனக்கு அவருக்கு என்னையாது 2 வாட்டு சாமி பாட்டு தான் பானாரு உள்ள அனுப்பி. நதியோரம் நதியோரம் நானும் கொண்டு நானும் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல. நானந்தானந்தும் என் சொல்ல நதியோரம் தொட்டினை விட்டு ஓடுவதென மலையை மூடுவதென மேகம் வாந்தொட்டினை விட்டு ஓடுவதென மலையை மூடுவதல்ல. முகில்தானோ புகிழ்ந்தானோ முகில்தானோ புகிழ்ந்தானோ தன்னன தானினத்து தேன் சிந்தின பூவிற்கு தேன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல. நானந்தானந்தும் என் சொல்ல நதியோரம் லுலுலு 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 லுலுலு. தேயிலை தோட்டும் நீ தேவதையாட்டும் கள்ளவதேனே கள்ளவதேனே தேயிலை தோட்டும் நீ தேவனையாட்டம் கள்ளவதேனே நெல்லை கெல்லு வரல்ல. பனி தூங்கும் பசும்புல்லா பனி தூங்கும் பசும்புல்லா மின்னது உன்னாட்டம் நல்ல நெத்திர பெண்ணோட்டம் கார்காலத்தில் ஊர்கோளத்தின் காதலின் காதலி செல்ல. நானந்தானந்தும் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாளில் இருந்து நூலிடையினிடம் சொல்ல நானந்தானந்தும் சொல்ல லா 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 லா. அங்கார் உள்ளடை ஐம்பது சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம்பர்வை கேட்டது பார்ப்பதால் முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா, ஏதாவது ஓசை சத்தம் கேட்கிறதா கவனிக்கலாமே. ஆஹா, கொள்ளை கூட்டம் உள்ளே இருக்கிறதையா. உள்ள பழைய துணி தான் கிடக்கு, கொள்ளை அடிக்கிறது. மற்றோடைய மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம் உள்ளே இருக்கிறது. ஆலோலம் சோ என்று அழகாகி இசைத்துக் கொண்டிருக்கின்றார். முருகு என்று உருகிக் கொண்டிருக்கின்றார். வள்ளி முருகென்றாலே அழகென்ற முருகா என்றால் 3 தெய்வங்கள் ஒருங்கி அமைந்திருக்கிறார். மொய் என்றால் முகுந்தன், ருய் என்றால் ருத்ரன், காய் என்றால் காகன். 3 தெய்வங்கள் ஒருங்கி அந்த முருகப்பெருமானை மனதில் காவல் என்ற முறையிலே காதலை மனதிலே வைத்திருக்கின்றார் வள்ளி. ஆளோலும் சோ என்று அழகாக
வள்ளி இங்க இருப்பது என்ன பெண்கள் மட்டும் காவல் இருந்திருக்கிறார்கள், ஆண்கள் யாரும் வரவில்லையா? ஏன் வந்திருக்காரு? அவர்தான் வீரத்தேவன் வந்திருக்காருல. வரட்டும், அரியரன் தானே. அந்த அரியரை மட்டும் இன்னைக்கு அவன் வெளியில வரட்டும். அவன் கால இன்னைக்கு டர்னு ரெண்டா புழக்கல, இந்த கட்டையை நான் பிடிக்கல. என்ன பெருமாள் ராஜ் நாரதர் பெரிய ஆளு அப்படின்னா அப்படி பயப்படுறியா அவரை பார்த்து? நான் எப்ப பயந்தேன்? எப்ப பயந்தேனே? வெளியில வந்தா அவன் வெளியில வரட்டும். அவன் கால இன்னைக்கு ரெண்டா டர்னு புழக்கல, இந்த கட்டையை நான் பிடிக்கலன்னு. புலந்தா தானே சண்டை வரும். நீங்க தான் புழக்கலைன்ட்டியில. அந்த புலக்கலை வேற இந்த புலக்கலை வேற, நல்லா புலக்கிற அந்த புழக்கலை வேற இந்த புழக்கலை வேற. இவர்களை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டாம். ஒருவேளை பருவமுகையா வந்திருக்கலாம். ஏனென்றால் முருகப்பெருமானுக்கு காத்திருக்கக்கூடிய பெண்மணியா. என்ன காரணம்னா, முருகப்பெருமான் உலோகத்திலே கலியுகத்திலே எத்தனை பேருக்கு பெருமையிலே சேர்த்திருக்கிறார் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவை பிராட்டிக்கே சுட்டபல வேண்டுமா சுடாதபல வேண்டுமா என்ற அறிவுக்கண்ணை சுட்டி காட்டியவர் தான். அதனால்தான் பாடினார் அருமையான ஒரு கவி, கருங்காலி கட்டைக்கு வாய்நானா கோடாரி இருங்கதலை தண்டிக்கு நானும் பெருங்கானில் காரர்மை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோட்டேன் ஈரிரவு துஞ்சாது என்கண் என்று பாடினார். யார்? அவை பிராட்டி. 2 இரவு தூங்காது என்கண் என்று அழகாக பாடுகிறாள். தன்னைத்தானே இப்படியெல்லாம் ஒரு நமக்கென்று ஒரு தமிழ் மமதை இருந்ததை கூட சுட்டு கொடுத்தவர் யார் என்றால், அன்று முருகப்பெருமானே மனிதராக மாடு மேய்க்கும் சிறியவனாக எம் அறிவுக்கனை சுட்டி காட்டினாய முருகப்பெருமானே, நீ இன்று உலகில் யார் இருக்கிறார் என்று அப்படிப்பட்ட அவரை விட தீயவன் கெட்டவன், அப்படிப்பட்ட கெட்டவனை திருத்துகிறார் பாருங்களே. யார்? முருகப்பெருமான். அருணகிரிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை திருத்தி பூலோகத்திலே இன்று முருகப்பெருமானுக்கு திருப்புகளை கொடுப்பதற்கு முக்தை தருபக்தி திருநகி அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருவரை என்னவோதும் இன்றும் முருகப்பெருமானுக்கு திருப்புகளை பாடி அருணகிரி. டீ எல்லாம் குடிச்சிட்டான் விட்டா நீங்க பேசியே விடிய வச்சிருக்கீங்க. அதானே நீங்க டீ குடிக்கிறக்காக தான் பேசினேன். நீங்க நான் கண்டு பேசுறியா டீயை குடிக்கட்டும்னு. சில பேர் இங்கிட்டு திரும்புறதே இல்ல. என்ன அவன் குடிக்கிறாங்க. அவன் குடிச்சான்னா குடிச்சா கொட்டுச்சோர போனா என்ன? அதான் எனக்கு கிடைக்கிற நேரம் சாப்பிடணும். அதனால தான் இன்னைக்கு பாருங்க, ஒரு சில நேரம் நம்ம காத்துக்கிட்டே இருப்போம் எப்படா டீ வரும்னு. இன்னைக்கு அப்படி இல்லை, உள்ள வச்சிருக்காங்க, நினைச்ச நேரம் சாப்பிடலாம். அந்த மாதிரி அளவிற்கு பார்க்கலாம். பருவமங்கையா ஒரு வேளை வந்திருக்கலாம் இங்கு. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மல்கையோ தென்னம் கீற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மல்கையோ தென்னம் கீற்று நான் வரும்போது 1000 பாடல் ஆட வாழ்ந்ததில்லை பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மல்கையோ தென்னம் கீற்று
தங்கிற்று நான் வரும்போது ஆயிரம் பாடல் ஆட வந்ததென்ன லெல்டோ ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று திறமையான திருமணத்திலே 8 வை திருமணம் பிரமம் பிரசாவத்தியம் ஆரிடம் தெய்வம் காந்திரம் அசுரன் ராசம் பைசாசம் 8 வை திருமணத்திலே காந்திரம் மனதுக்கூடிய கனவு மனத்தை பெறுவதற்காக வெளிவந்திருக்கின்ற ஆளோலம் சோ தென்றல் வந்தால் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த இடத்திலே என்பதற்காக இங்கே சற்று உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது பெருமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடமாகத்தான் தோன்றுகிறது இந்த இடத்திலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த 5 நிலங்களே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் என்பதற்காக திங்கள் வந்து என்னை தொடும் சப்தமின்றி முத்தம் வேண்டும் தென்றல் வந்து என்னை தொடும் சப்தமின்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே போய்கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு திங்கள் வந்து என்னை தொடும் சப்தமின்றி முத்தமிடும் தூறல் போடும் நேரம் தூரில் சாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகே திரைகள் எனக்கு நனைந்த பிறகே நாணம் எனக்கு தோளில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும் சப்தமின்றி முத்தம் வேண்டும் தேகம் எங்கும் மின்சாரம் பாய்ந்ததீனோ கண்ணே மோகமானே என் மார்பே வீழ்ந்ததேனோ கல்லே மலர்ந்த கொடியோ மயங்கி கிடக்கும் இதனின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும் சாரல் கூறும் நேரம் தென்றல் வந்து என்னை தொடும் சத்தமின்றி முத்தம் வேண்டும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீர் தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும் சத்தமின்றி முத்தம் வேண்டும் லா 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 லா. யார் இவள் எதற்கா வந்தார் என்ன வழி இங்கே காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது பாட்டனாகிய மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றி அமரவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரில் அமிர்தவள்ளி தெய்மையான என்பது எம்பெருமான் முருகனும் திருவடி தாமரை வந்தது விட்டார் மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவன் நம்பின் வளர்ப்பு மகளாகி வள்ளி என்ற பெயரில் முருக பெருமானுக்கு வெதிக்க நினைக்காதை காவலை மிக்க சோ என்று ஆயில் ஒட்டி கொண்டிருக்கிறார் ஒருவேளை வந்திருக்கக்கூடிய வசந்த மொழியாக கூட இங்கே வந்திருக்கலாம் என்பதை இங்கே கவனிக்கும் பொழுது
வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே. மாயமெல்லாம் நான் அறிவேனே. வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே. இசையினில் மயங்கிய இன்புறங்கள் பேதா. இசையினில் மயங்கிய இன்புறங்கள் பேதா. இனிலா உனையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே. சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி. சிந்தனை பெருந்தாகி ஜீவிய கனவாகி. பிந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே. சிந்தனை பெருந்தாகி ஜீவிய கனவாகி. பிள்ளைகள் புரிந்தால் நான் அறியாமலே. மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசோ. மந்திர கண்ணாலே தந்திர வலை வீட்டோ. சுந்தர வடிவி உன் துணை காணவா. எந்திர வேலியே சந்திர ஒளி நீயே. எந்திர வேலியே சந்திர ஒளி நீயே. இனிலா உனையே என் மனம் நாடுதே. எதிர உனையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே. மாயமெல்லாம் நான் அறிவேனே. வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே. ஏ, ஏ. அருமையான இசைக்கலைகள் கைதட்டி உற்சாகப்படுத்திய நல்ல உள்ளங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இசைக்கலைகள், மிக சிறந்த இசைக்கலைஞர்கள், அருமையான ஒளிபெருக்கி நிலையத்தார்கள். அந்த ஒளிபெருக்கி நிலையத்துடைய உரிமையாளருக்கும் இயக்குனருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளிபெருக்கி நிலையத்தை தேர்வு செய்த கிராம பொதுமக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ரசிக பெருமக்கள், அருமையான இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்களும் சிறப்பானவர்களாக இருக்கலாம் என்பதற்காக, வந்திருக்கக்கூடியவர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதற்காக யாரோ ஒரு காவலர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். முதலிலே அவரை சந்திக்க வேண்டும். வருகிறார் காவலர், வைக்கலாம். வேந்தன்பட்டி வயர்மேன் இருப்பு சொக்கநாதபுரம் டிஎன்இபி இவர்கள் சார்பாக ரூபாய் 201 இருவருக்கும்னு சொல்லி எழுதியிருக்காரு. யார் யாருக்குன்னு தெரியல. ரூபாய் 201 பரிசாக வழங்கியுள்ளார்கள். எனக்காகவும் இந்த நாரதர் நடிக்கும் எனக்காகவும் பெருமாள் ராஜுக்காகவும் 200 ரூபாய் அன்பளிப்பாக வரி வழங்கிய யார் அந்த பெருமாள் ராஜு? நாரதர் நானு, பெருமாள் ராஜு அவர். பெருமாள் ராஜுக்கு நாரதருக்கு எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு, டிஎன்இபி அண்ணன் உடன்புறா சகோதரர் அவர்களுக்கு பெருமாள் ராஜ் சார்பிலும் நாரதர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. யாரு? புராணம் படித்த அரியனுக்கு 2 பேருக்கு ஆளுக்கு 100. அப்படித்தானே? அப்படியா? அன்பளிப்பு கொடுத்தது யாரு? அண்ணே எங்கண்ணே அன்பளிப்பு கொடுத்தவங்க? எங்கண்ணே அன்பளிப்பு கொடுத்தவங்கள என்ன வயர்மேன் அண்ணே? 200 எனக்கு தாப்பா.
அவங்க சும்மா சொல்றாங்க. திரைப்படத்திற்கு ஒரு செவாலியர் மறைந்த அருமையா ஜிவா கணேசன். எங்களது நாடக உலகத்தின் செவாலியர் சகோதரர் ஹரிகரன் தற்பொழுது ஜிவா கணேசன் மாதிரி நடித்து பாடல் பாடி நம்ம எல்லாமே மகிழ்ப்பதற்காகவே வந்து கொண்டே இருக்கிறார். இல்லை ஜிவா கணேசன் சொன்னால் நம்பியார் வர்றாரு. அந்த பச்சை பையில சந்திச்சு போற வாயை திறக்கக்கூடாது. என்ன துறை அது இசைக்கலைன்னா இப்படித்தான் இருக்கணும். அவ துறை வாயை திறக்கக்கூடாதுன்னா எல்லாரும் திறக்கூடாது. அதுதான் முக்கியம். கொன்னு விடுவேன், நொறுக்கி விடுவேன். புரியுதா? உலகம் இறைவனின் சந்தை மடம், வருவோரும் போவோரும் நங்குமிடம். இது வல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம். உலகம் இறைவனின் சந்தை மடம். புறப்படுவான் கொள்ளும் இளைப்பாறையில் தள்ளிடுவான். உறவோடு உரிமையும் கொண்டாடுவான். அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான். உலகம் இறைவனின் சந்தை மடம். இருப்பவன் இங்கே நிலைப்பதில்லை, சென்றவன் யாரும் திரும்பவில்லை. பூமியில் இருப்பவர் யாரும் நிலைப்பதில்லை, மேலே சென்றவர் யாரும் திரும்பவில்லை. மறுப்பவன் இதனை யாரும் இல்லை. மறுப்பவன் இதனை யாரும் இல்லை. மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை. உலகம் இறைவனின் சந்தை மடம். தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும், அந்த துயோனின் தீர்ப்பு இதை காட்டிவிடும். தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும், அந்த தூயோரின் தீர்ப்பு தொடர்ந்துவிடும். முன்னோர்கள் நடந்தே சென்ற இடம், முன்னோர்கள் நடந்த சென்ற இடம். இதை புரிந்தாலே அறிவு தெளிந்துவிடும். உலகம் இறைவனின் சந்தை மடம், வருவோரும் போவோரும் தங்குமிடம். மட்டும்தான் மனுஷ பயலுடைய வாழ்க்கை. இது தெரியாமத்தான் இந்த சாமியார் கிடந்து சவடால் பண்ணி எடுத்துடுறாப்புல. என்ன அவன் அரியறன் வரட்டும், அவன் காலை பிடிச்சி டர்ன்னு கிழிக்கிறேன், உழக்குறேன் கிழிக்கிறேன். இது என்ன காடா துணியா கிழிக்கிறது? இப்போ இவ்வளோ நேரம் அவர் பேசினா உங்களை தான் பேசினாரா? ஏன் உனக்கு தெரியாது? அதே அந்த சாமியாரை பிடி. நீங்கள் எந்திரிச்சு உட்காருங்க வரேன். அப்பா. அப்போ நீங்கள் போய் பிடிச்ச ஒன்றும் கிழிக்க வேணாம், உட்காருங்க. இவ்வளவு நேரம் கம்பெனி கொடுத்தவங்கள நீ 2 பேரும் தானே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நான். இங்கே நிற்கும் போது ஒன்றும் போய் கொடுங்க, இப்போ போய் கட்டி தூக்கிட்டு வரா. இல்லைங்க, உங்களுக்கு இப்படி ரோஜா வரும்னு தெரியாது. அப்போ நான் மறுக்க போயிடலாம். வரட்டும், இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சி போடுறேன். இந்த முடிவோட தான் வந்திருக்கேன் இன்னைக்கு.
பேசினாரு உள்ள ஓனார், அதை விட்டுருங்க. அப்படியெல்லாம் இல்லை, உள்ளே போனால் வந்து தானே ஆனேன். உண்மையாகத்தான் சொல்லிடலாம். வெளியே இருந்தாலும் பிடிப்பேன், உள்ளே இருந்தாலும் பிடிப்பேன். அது வேணாம், அந்த பிரச்சனையை விடுங்க. அப்படிலாம் விட முடியாது கொஞ்சம் சௌரியத்துக்கு. எனக்கு தான் தெரியும் அந்த வருத்தம் நான். நெசம் தானா? அப்புறம் உண்மையாகத்தான் சொல்றீங்களா? நிஜமா சொல்கிறேன்ல, நான் பிடிப்பேன். ஆமா. ஓஹோ. என்ன இல்லை, அவ்வளோ ஒரு மனசுல வேதனையை உண்டு பண்ணியிருக்க அவர் சொன்ன அப்புறம் இப்போ இருக்காதா? மறக்க முடியல. மறக்க முடியல அவர் சொன்ன வார்த்தை. ஆமாம். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சாப்பிட அவர் சொன்ன வார்த்தை. படுத்தா தூக்கம் வராது. ஆமாம். எதுக்கு? அவர் சொன்ன வார்த்தை உறுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்து எப்படா பாப்போம்னு இருக்குமே.